Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இதில் ஹிஸ்ட்ரிக்கு எப்படி நோட்ஸ் மேக் பண்ணுறது, ஸோ ஹிஸ்ட்ரி ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷனலாக இருக்கட்டும் சிலபஸ் வச்சு படிங்க. இப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடி 2 டாபிக் இருக்குது சரிங்களா. இது வந்து தேர்ட் டாபிக் இந்த சென்ஸ். உங்களுக்கு நான் சிலபஸ் வந்து ஆல்ரெடி டீகோட் பண்ணி போட்டிருப்பேன் யூடியூப்பில், அதை போய் பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு ஒன் செகண்ட் கைஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் எப்போவுமே சிலபஸ் வச்சு படிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கவர் பண்ணி முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து தேர்ட் டாபிக். உங்களோட ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலாக இருக்கட்டும் ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நீங்கள் என்ன படிக்கணும்னா அதோட ஆரிஜின், டேட், எக்ஸ்டென்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஏன் டிக்ளைன் ஆச்சு, அப்புறம் வந்து எப்படி சர்வைவ் ஆனாங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் என்ன. ஸோ இதை வச்சு தான் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேயும் வரும், ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் கண்டிப்பாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இந்த ஒரு கொஷனாவது வருஷம் வந்துடும். இந்த வருஷம் வந்து தோலவீரா வந்திருந்தது சரிங்களா. அதையும் நான் டீகோட் பண்ணி போட்டிருந்தேன். தோலவீரா வந்து நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கோர்ஸில் எடுத்திருந்தேன், ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் நிதின் சிங்கானியா சரிங்களா. அது இல்லாமல் நம்ம ஏன்ஷியன்ட் மெடிவெல்லாம் எடுக்கும் போதும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு புக்லேருந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை கம்பைல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஐவிசி பற்றி வந்து சமச்சீர் புக்ஸில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நம்மளோட என்சிஆர்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு அதுலேயும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரே நோட்ஸாக போட்டு வச்சுக்கோங்க. எதெல்லாம் முக்கியம், இப்போ ஆரிஜின் என்ன, டேட் என்ன, எக்ஸ்டென்ட் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி சப்ஹெட்டிங்கோட வந்து நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் பெய்ட் கோர்சஸ் போயிட்டுருக்கு, ஃப்ரம் என்சிஆர்டி டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ், தட் இஸ் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட். ஸோ அதோட டெமோ வீடியோஸும் நம்ம யூடியூப்பில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. அண்ட் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் தான் கிடைக்கும். அண்ட் இதோட இங்கிலீஷ் சேனலும் ஸ்டடி படி தமிழ்னு இருக்குல்லையே, அது மாதிரி ஸ்டடி படி இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபைன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெசனில் என்னென்ன கண்டென்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா டு லேர்ன் ஹவு இண்டஸ் சிவிலைசேஷன் இஸ் ரிலேட்டட் டு அதர் கண்டெம்பரரி சிவிலைசேஷன். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கும் போதே உலகத்தில் எங்கெங்கே இந்த மாதிரி சிவிலைசேஷன்ஸ் இருந்தது, டு அண்டர்ஸ்டாண்ட் த அர்பன் நேச்சர். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிறது ரூரல் பிளேஸ் கிடையாது, இட்ஸ் அன் அர்பன் பிளேஸ். And to know the lifestyle of the poor, of the people of the civilization, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன. And next thing, to identify and study the major sites. இதுதான் ரொம்ப முக்கியம், both for prelims and mains and for map oriented questions. So to mark their geographical locations in the map சரிங்களா. ஸோ இதுதான் டைம் லைன் ஆஃப் ஏன்ஷியன்ட் வேர்ல்டு சிவிலைசேஷன். ஸோ இப்போ ஐவிசி இருந்தப்போ கண்டெம்பரரியாக என்னென்ன இருந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இண்டஸ் வேலி இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இண்டஸ் வேலி இங்கே இருக்கும் போது மெசப்போட்டேமியா இங்கே இருக்குது பாருங்கள், மெசப்போட்டேமியன் சிவிலைசேஷன் இங்கே இருக்குது. இதுதான் மேப், வேர்ல்டு மேப்பு சரிங்களா. ஸோ இதில் நம்ம இந்த பார்ட்டில் இண்டஸை சுற்றி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து இந்த ஈஜிப்ட் பக்கம், அதுக்கப்புறம் அந்த ஈஜிப்ட் இங்கே இருக்குது, ஈஜிப்டியன் சிவிலைசேஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த சென்ட்ரல் ஏஷியன் பார்ட் அப்படியே அந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, தட் மீன் வெஸ்ட் ஏஷியா பக்கம் வந்தீங்க, நாட் சென்ட்ரல் ஏஷியா, வெஸ்ட் ஏஷியா பக்கம் வந்தீங்கன்னா மெசப்போட்டேமியா இருக்கும். அதே அந்த சைனா சைட் போனீங்கன்னா சைனீஸ் சிவிலைசேஷன் இருக்கும். ஸோ ஐவிசி வந்து இருக்கும் போது என்னென்ன சிவிலைசேஷன்ஸ்லாம் கண்டெம்பரரியாக இருந்ததுன்னா மெசப்போட்டேமியா, அதுக்கப்புறம் ஈஜிப்ஷியன், இந்த சைடு வந்து சைனீஸ் சரிங்களா. ஓகே, ஸோ இதோட டைம் லைனும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 3300 to 1900 BC. ஸோ இது வந்து 3100 to 1100 BC. இது வந்து 3500 to 2000. இதெல்லாம் பேக்வேர்டில் வரும். BCE அப்படின்னா 4321 அப்படி தான் வரும் இயர்ஸ். ஸோ 4வது வருஷம், 3வது வருஷம், 2வது வருஷம், 1வது வருஷம், அண்ட் வி கம் டு த மிடில். அதுக்கப்புறம் 1லேருந்து திருப்பியும் வந்து இது பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க, இது ஆஃப்டர் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஆனோ டாமினின்னு சொல்லுவாங்க, ஏடி, நாட் ஆஃப்டர் கிரைஸ்ட், ஏடி. ஸோ இது வந்து BC, ஆல் BC முன்னாடி. ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் பார்த்தோம். மெசப்போட்டேமியன், சைனீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1700லேருந்து 1122 BC வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கண்டெம்பரரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் சிவிலைசேஷன் were established only in places near the rivers, most commonly along their banks. ஸோ எதுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பேர் வந்ததுன்னா பிகாஸ் ஆஃப் த ரிவர். ஸோ அந்த காலத்துலலாம் ஒரு ரிவரை சுற்றி தான் வந்து அவங்களோட வாழ்க்கை இருக்கும், மக்களோட வாழ்க்கை சரிங்களா.
ஸோ இங்கே வந்து டைம் லைன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க எவ்வளோத்துலேருந்து எவ்வளோ வரைக்கும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி இந்த ஆர்டரில் வருது. இது வந்து அப்படியே நம்ம வந்து ஏடிக்கு பக்கம் வந்துட்ருக்கோம், இது இப்படி சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெசபொட்டேமியன் சிவிலைசேஷன் வந்து இட் ஸ்டார்டட் ஏர்லியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த இண்டஸ் சிவிலைசேஷன். அதுக்கு இண்டஸ் சிவிலைசேஷன் இங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஈஜிப்தியன் சிவிலைசேஷன் ஆரம்பிக்குது. கடைசியாக தான் சைனீஸ் சிவிலைசேஷன் ஆரம்பிக்குது. ஸோ இதோட ஆர்டர் உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். மெசபொட்டேமியன், அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் தான் ஈஜிப்ஷியன் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் கடைசியாக தான் சைனீஸ் வருது. ஸோ எம்ஐ மொபைல் ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ஐஇசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ எம்ஐஇசி இதுதான் ஆர்டர். இவங்க எல்லாமே வந்து அட் அ பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து கண்டெம்ப்ரரியாக இருந்திருக்காங்க. பாருங்கள், இவங்க 3 பேரும் வந்து கண்டெம்ப்ரரியாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் திங், ஸோ இனிஷியலி பீப்புள் லிவ்ட் இன் குரூப்ஸ். ஸோ பீப்புள் வந்து ஒரு குரூப்பாக வாழ்ந்திருக்காங்க சரிங்களா. அண்ட் தென் தே ஃபார்ம்டு கம்யூனிட்டிஸ் அவுட் ஆஃப் தீஸ் குரூப். ஸோ மக்கள் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பாக இருந்து பார்த்துருக்காங்க, அதில் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸாக பிரிகிறாங்க. அண்ட் தென் evolved the societies which in due course became civilizations. ஸோ இப்படியே வந்து மக்கள் குரூப்பாகி தனித்தனியாக போகும்போது இது ஒரு சொசைட்டி, இது ஒரு சொசைட்டி, இது ஒரு சொசைட்டி, இது ஒரு சொசைட்டியாக மாறுது. ஸோ அப்படி தான் மெசபொட்டேமியன், சைனீஸ், இண்டஸ் இப்படியெல்லாம் வந்து சொசைட்டிஸ் தான் சிவிலைசேஷனாக மாறுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பீப்புள் வந்து குரூப்ஸில் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகுறாங்க, இந்த கம்யூனிட்டி வந்து குரூப்பாக மாறுது, அப்புறம் குரூப் வந்து சிவிலைசேஷனாக மாறுது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயின்ஸில் நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் எழுதுறீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ why did people settle near the rivers? எதுக்காக ரிவர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, people prefer to settle near the rivers for the reasons given in below. ஸோ நம்மளுக்கு வந்து சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாடு விளையிறதுக்கு வந்து அந்த சாயில், அந்த மண் வந்து நல்லா ஃபர்டைலாக இருக்கணும் சரிங்களா. அதில் இருக்கிற அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து அதில் இருக்கணும். சாயில் ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த மினரல்ஸை எடுத்து நம்மளோட க்ராப்ஸ் வந்து க்ரோ ஆகும் சரிங்களா. ஸோ த சாயில் வந்து ஃபர்டைலாக இருக்கணும், அதுக்கிட்ட வந்து தண்ணி வேணும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி இருந்தால் தான் உங்களால் அந்த நிலத்துக்கு வந்து தண்ணி பாய்க்க முடியும் சரிங்களா. ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் அவைலபிள் ஃபார் ட்ரிங்கிங், அப்புறம் லைஃப் ஸ்டாக்குக்கு வேணும், அப்புறம் இரிகேஷனுக்கு வேணும். ஸோ நாட் ஒன்லி ஃபார் இரிகேஷன், தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டாக், ஆடு மாடுகளுக்கு, கோழிங்களுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வேணும். ஸோ ஈஸி மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் கூட்ஸ் இஸ் பாசிபிள். ஸோ இப்போ தண்ணியை வச்சு தான் வந்து கூட்ஸாக இருக்கட்டும் இல்லை பீப்புளாக இருக்கட்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நேவிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 3 விஷயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம். ரிவர் கிட்ட, பேங்க்ஸ் கிட்ட இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க, அலுவியல் சாயில் வந்து 2ஆக பிரியும், காதர், பங்கார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சாயில் வந்து ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் அங்கேருந்து கிடைக்கும். ஃப்ரெஷ் வாட்டரை வச்சு ட்ரிங்கிங், அப்புறம் லைஃப் ஸ்டாக்குக்கு, இரிகேஷனுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து அந்த வாட்டரோட மூமெண்ட்லேயும் மக்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம், கூட்ஸையும் நேவிகேட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இப்போது டிஸ்கவரி ஆஃப் த லாஸ்ட் சிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்கிற சிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா சரிங்களா. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் வந்து இன்ஸ்டாகிராமில் சம் கொஸ்டின்ஸ், ஸோ ப்ரீவியஸாக வந்து சிடிஎஸில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் அண்ட் வேரியஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு 20 கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எது அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஹரப்பா, மொஹஞ்சடாரோ அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ த ரூயின்ஸ் ஆஃப் ஹரப்பா were first described by the British East India Company. ஸோ இந்த ரூயின்ஸ் ஆஃப் ஹரப்பா வந்து ஃபஸ்ட்டு யார் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர் அண்ட் எக்ஸ்ப்ளோரர் சார்ல்ஸ் மேசன் இன் ஹிஸ் புக். ஸோ யார் ஃபஸ்ட்டு ஹரப்பாவை பற்றி எழுதியிருக்காங்க, ரூயின்ஸ் ஆஃப் ஹரப்பாவை பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒன் ஆஃப் த சோல்ஜர் அண்ட் எக்ஸ்ப்ளோரர் கூடயும் நிறைய பிளேசஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அவர் தான் எழுதியிருக்காரு ஒரு புக்கில். So when he visited the northwest frontier province which is now in Pakistan, so முதல்ல பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது NWFPன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்னு. அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஏன்னா அது மூலயமா வந்து நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ஸோ ஆதி காலத்தில் வந்து இந்த நார்த் வெஸ்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக, அங்கே ஒரு கேட்வே போடுறதுக்காக நிறைய ரூலர்ஸ், நிறைய கிங்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு கேட்வே மாதிரி போட்டு வைக்கணும். ஏன்னா அது வழியாக நிறைய பாசஸ் இருக்குது, இந்தியாவுக்கு அதில் மூலிமா ஈஸியான ஆக்சஸ் கிடச்சிரும் சரிங்களா.
ஸோ அந்த NWFPயை வந்து விசிட் பண்ணும்போது அது பாகிஸ்தானில் இருக்குது. ஹீ கேம் அக்ராஸ் சம் மிஸ்டீரியஸ் பிரிக் மவுண்ட். ஸோ இவர் வந்து அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது நிறைய பிரிக்ஸை வந்து பார்த்துருக்காரு. ஸோ எல்லாம் சிமிலராக இருந்திருக்கு, கலரும் பார்த்திங்கன்னா ஒரே ஓரியன்டேஷனில் இருந்திருக்கு. ஹீ ரோட் தட் ஹீ saw a ruined brick castle with very high walls and towers built on a hill. ஸோ இவர் என்ன எழுதியிருக்காருன்னா அவரோட புக்கில் ஒரு ரூயினான பிரிக் காசில், ஸோ ஒரு அழிஞ்சு போன பிரிக் காசில் பார்த்துருக்காரு. ஸோ காசில்னா பேலஸ் மாதிரி நல்ல ஹை வால்ஸ் இருந்திருக்கு அண்ட் டவர்ஸ் இருந்திருக்கு. மேலேருந்து பார்க்கறக்கு டவர் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஹில் மேலே இந்த டவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஏதாவது எதிரிங்க வராங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த ஹில் டவர்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ திஸ் வாஸ் த ஏர்லியஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹரப்பா. ஸோ ஃபஸ்ட்டு இவர் வந்து இது மாதிரி நான் ஒரு இடத்த பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் புக்கில் எழுதியிருக்காரு. சரிங்களா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இன் 1856 when engineers laid a railway line connecting Lahore to Karachi. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த டால்ஹவுசி இருந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரயில்வே லைன் போட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து அவங்க கூட்ஸை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ரா மெட்டீரியல்ஸை இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு ஃபினிஷ் ப்ராடக்ட்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இதை வந்து ரயில்வே லைன்ஸ் மூலயமா வந்து போர்ட்ஸ்க்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ரயில்வே லைன்ஸை லே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் 1856 எங்கன்னா ஃபஸ்ட்டு லாகூர், இதெல்லாம் பாகிஸ்தானில் தான் நடக்குது, லாகூர் டு கராச்சி போடுறாங்க. தே டிஸ்கவர்ட் மோர் பர்ன்ட் பிரிக்ஸ். ஸோ இன்னும் நிறைய வந்து எரிஞ்சு போன பிரிக்ஸ். ஸோ பர்ன்ட் பிரிக்ஸ் இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய பர்ன்ட் பிரிக்ஸ், நார்மலாக வந்து பிரிக்கை எரிக்காமல் வச்சாங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் அவ்வளோக்கா இருக்காது. ஸோ அந்த பிரிக்கை வந்து நெருப்பில் வச்சு எரித்து அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிரிக்கோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரிக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே கான்க்ரீட் பூசிடுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆதி காலத்தில் அப்படிலாம் கிடையாது. பிளாஸ்டரிங்கிற கான்செப்ட் இல்லை. பிரிக்கை வச்சு பிரிக் ஹவுஸை வச்சு மட்டை வச்சு தான் பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஹவுசஸ் இருந்தது. சரிங்களா. ஸோ பர்ன்ட் பிரிக்ஸ் பார்த்துருக்காங்க. விதவுட் அண்டர்ஸ்டாண்டிங் their significance they use the bricks for laying the railroad. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிரிக்கை உடச்சி ரெயில் ரோடு லே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இந்த 1920s பக்கம், ஸோ இப்போ நம்ம 1856 பக்கம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் 1920s பக்கம் வந்துடுறோம். சரிங்களா. ஆர்கியாலஜிஸ்ட் பிகேன் டு எக்ஸ்கவேட் த சைட்ஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மோஹன்ஜடாரோ. ஸோ இப்போ தான் ஹரப்பாவும் மோஹன்ஜடாரோ என்னமோ இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கு. அப்புறம் வந்து ஸ்லோவாக எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க. தே அன்எர்த் த ரிமைன்ஸ் ஆஃப் தீஸ் லாங் ஃபர்காட்டன் சிட்டிஸ். ஸோ எந்த காலத்துலேயும் இருந்த சிட்டிஸை வந்து சாரி கைஸ். ஸோ 1920s என்ன இருக்குன்னா இந்த ஹரப்பாவும் மோஹன்ஜடாரும் அன்எர்த் பண்ணுறாங்க. அண்ட் 1924 த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒரு கான்செப்ட், ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் சர் ஜான் மார்ஷல் என்ன பண்ணுறாருன்னா ஃபவுண்ட் மெனி காமன் ஃபீச்சர்ஸ் பிட்வீன் ஹரப்பா அண்ட் மோஹன்ஜடாரோ. ஸோ ஒரு சைடில் ஹரப்பா இருக்கும், மேப்பில் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு சைடில் வந்து மோஹன்ஜடாரோ இருக்கும். இந்த சைட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குது. மெனி காமன் ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. He concluded that they were part of a large civilization. ஸோ இந்த ஹரப்பா அப்படிங்கிறது ஒரு தனி இடம் கிடையாது, மொஹஞ்சடாரோ அப்படிங்கிறது ஒரு தனி இடம் கிடையாது. இது எல்லாமே ஒரே சிவிலைசேஷன், எல்லாமே மக்கள்லாம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க இந்த இடத்துல, இது ஒரே பிளேஸாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சர் ஜான் மார்ஷல் வந்து சொல்லியிருக்காரு 1924. Some slight differences are found in the earthenwares of Harappa and Mohenjo-daro. earthenwaresனால் அந்த பாட் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம்ல வெசல்ஸ். ஸோ அது மாதிரி அந்த காலத்தில் வந்து வெசல்ஸ்லாம் கிடையாது. நம்மளோட மண் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பாட்ரி மூலயமா நிறைய வெசல்ஸ் மேக் பண்ணுவாங்க, பாட்ஸ். சரிங்களா. ஸோ அதில் இந்த earthenwaresஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹரப்பாக்கும் மோஹன்ஜடாரோக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. This made the researchers conclude that Harappa was older than Mohenjo-daro. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஸோ நார்மலாக கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதோட தன்மை எப்படி இருக்குது, இது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, இது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா எக்ஸ்க்ளூசிவாக இருக்கா. இப்போ ஒரு சைடில் வந்து நான் நல்லா ஒரு வேலையை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சா என்னோட மேக்கிங் வந்து சூப்பராக இருக்கும். இன்னொரு இடத்துல இப்போ தான் கற்றுக்குறாங்கன்னா அவங்க இப்போ தான் ஸ்டார்டர். ஸோ அந்த இடத்துல வந்து மேக்கிங் கொஞ்சம் தாறுமாறாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா இஸ் மச் ஓல்டர் தென் மோஹன்ஜடாரோ. ஸோ ஹரப்பாவும் மோஹன்ஜடாரோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹரப்பா இஸ் மச் ஓல்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ் த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1861. ஸோ இதை வந்து HM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. HM ஹரப்பா, அதுக்கப்புறம் தான் மோஹன்ஜடாரோ. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 1861 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஏன்னா 1856 தான் அந்த ரயில்வே லைன் லே பண்ணுறாங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் வித் அலெக்சாண்டர் கனிங்கம் ஆஸ் அ சர்வேயர். ஸோ ஃபஸ்ட்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் வந்து சர்வே பண்ணுவார். ஸோ சர்வே அப்படின்னா அந்த லேண்ட் என்ன ஏது, இங்கே என்ன நம்ம பண்ணலாம், சர்வே பண்ணி இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஹவு டு ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஒரு லாஸ்ட் சிட்டி? எப்படி வந்து ஒரு தொலைஞ்சு போன ஒரு இடத்த கண்டுபிடிக்க முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டடி த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் சச் ஆஸ் பிரிக்ஸ், ஸ்டோன்ஸ் ஆர் பிட்ஸ் ஆஃப் broken pottery, shreds to ascertain the location of the city and the time that it belonged to. ஸோ நார்மலாக ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை, இப்போ ஒரு பிரிக்கோ இல்லை ஸ்டோனோ இல்லை பாட்டரியோ, உடஞ்சி போன பாட்டரி, இது எல்லாத்தையுமே எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? அது எங்கே வந்து பிலாங் ஆகிருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கா அந்த மாதிரி. தே சர்ச் த ஏன்ஷியன்ட் லிட்ரரி சோர்சஸ் ஃபார் ரெஃபரன்சஸ் அபவுட் த பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ லிட்ரரி சோர்ஸஸ்க்கும் இந்த மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் எடுக்கிற சோர்ஸஸ்க்குமே வந்து சம் கனெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தே லுக் அட், ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதி காலத்தில் இருக்கிற லிட்ரரி சோர்ஸ், ஹேண்ட் ரிட்டனோ இல்லை வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸோ, இந்த மாதிரி சோர்ஸஸ்லாம் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க, இதெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ they look at aerial photographs of the excavation sites or cities to understand the topography. இப்போ ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு சேட்டலைட் ஃபோட்டோகிராஃபியோ இல்லை மேலே போய் ஒரு ஹெலிகாப்டர் மூலிமா எடுத்த ஃபோட்டோகிராஃபி மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட லொக்கேஷன், இதோட பவுண்ட்ரி பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணி அதோட டோப்போகிராஃபி என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஹில்லில் இருக்கா இல்லை பிளாட்டூவில் இருக்கா, ஸோ இது எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் இருக்குது. இப்போ சில பேர் வந்து சம்மரில் கீழே இருந்துட்டு வின்டரில் வந்து மேலே போவாங்க, அந்த மாதிரி லைக் நொமேட்ஸாக வாழ்வாங்க, எப்படி அது அப்படிங்கிறது பார்க்குறது தான். ஸோ டு see அண்டர் த கிரவுண்ட் தே மே யூஸ் அ மேக்னெட்டிக் ஸ்கேனர். ஸோ இப்போ கிரவுண்டுக்கு அடியில் வந்து மேக்னெட்டிக் ஸ்கேனர் யூஸ் பண்ணி, அதாவது மெட்டீரியல்ஸ், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. The presence and absence of archaeological remains can be detected by radar and remote sensing methods. ஸோ ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் அங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரேடார் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸ் மூலயமா. இப்போ சைட்ஸ் இந்த இந்தியன் பார்டர்ஸ் பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்கியாலஜிஸ்ட் ஃபவுண்ட் மேஜர் ஹரப்பன் சைட்ஸ் வித் இந்தியன் பார்டரில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இந்தியாவோட பார்டர், இது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதா இந்தியாவோட பார்டர். ஸோ ராஜஸ்தான், இங்கே வந்து கீழே குஜராத் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா வி ஹாவ் ஆர் பார்டர். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து மண்டா இருக்குது, மண்டா, ராக்கிகாரி தான் இருக்கிறதே பிக்கஸ்ட் சைட், ஹரியானாவில் இருக்குது. அப்புறம் பாகிஸ்தானில் தான் ஹரப்பாவும் மோகன்ஜடாவும், ரெண்டுமே பாகிஸ்தானில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பார்டர் நம்ம இங்கேயோட முடிஞ்சிருது. ஸோ ஹரப்பா இங்கே இருக்குது, ஹரப்பா மேலே இருக்கும், HM அந்த மாதிரி ஆர்டரில். அப்படியே கீழே இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இங்கே மோகன்ஜடாரோ இருக்கும். ஸோ மோகன்ஜடாரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ராஜஸ்தான். இந்த மேப் பிளேசஸ்லாம் ரொம்ப முக்கியம். இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த டிப்புக்கு நேராக இப்படி கொஞ்சம் தூரம் போகும். ஸோ ஹரப்பாலேருந்து இப்படி வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் காலிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. அண்ட் தென் மித்தா தாய் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கேன்வரிவாலா இங்கே இருக்குது. கோட் டிஜி இங்கே இருக்குது பாருங்கள், கோட் டிஜி வந்து இதுவும் இந்தியாவுக்கு வெளியில் தான் இருக்குது. அம்ரி, அதுக்கப்புறம் தோலவீரா, இந்த வருஷம் UPSC கொஷின். டோலவீரா இதெல்லாம் குஜராத்தில் இருக்குது. லோத்தல் வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட் சிட்டி. சரிங்களா? தோலவீரா வந்து ஃபேமஸ் ஃபார் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் ஆல் தீஸ் ஸ்டப்ஸ். ஸோ இது வந்து இந்தியன் பார்டர், இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற பிளேசஸ். இது இந்த சைட்லேயும் சரி அந்த சைட்லேயும் சரி. ஸோ இதெல்லாமே வந்து இண்டஸ் ரிவரை சுற்றி இருக்கிற பிளேசஸ். ஸோ அதனால தான் ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சனால ஹரப்பன் சிவிலைசேஷன் பேர் வந்தது. சரிங்களா? ஸோ இதில் இந்த பாக்ஸையும் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த ஸ்டேட், இம்பார்ட்டண்ட் ஃபைன்ஸ். ஸோ இப்போ வந்து தோலவீரா இருக்குது அப்படின்னா இப்போ குஜராத்தில் இருக்குது. இம்பார்ட்டண்ட் ஃபைன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஹார்வெஸ்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மிச்சம் ரெண்டு நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட ஜாகிரபிக்கல் ரேஞ்ச் வந்து சவுத் ஏஷியாவில் இருக்குது இண்டஸ் சிவிலைசேஷன். பீரியட் வந்து பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏஜாக பிரிச்சிருப்பாங்க.
இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இயரில் வந்து இவ்வளோ மந்த்ஸ், அப்புறம் இவ்வளோ வீக்ஸ், இவ்வளோ டேஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சம் ஏஜஸும் இருக்குது சரிங்களா. ஸோ மேகாலயன் ஏஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அந்த டைம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்த பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ். ஸோ டைம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 3300 to 1900. ஸோ அந்த ஆர்டர் ஞாபகம் வந்தது அப்படின்னா சொல்லி பாருங்கள். ஸோ அந்த மெசபொட்டேமியன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இது எல்லாமே. And then BC determined under the using the radio carbon dating method வச்சு இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 13 lakh square kilometer. சிட்டிஸ் பார்த்திங்கன்னா 6 big cities இருந்திருக்கு. வில்லேஜஸ் மோர் தென் 200 வில்லேஜஸ் பக்கம் இருந்திருக்கு. ஸோ வில்லேஜஸே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆப்வியஸாக வில்லேஜஸ் இருந்திருக்கும். ஸோ இதில் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே அர்பன் சிவிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷன் சரிங்களா. ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் செட் டு பி அர்பன் பிகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன். ஏன் வந்து இது ஒரு அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டவுன் பிளானிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அஸ்டானிஷிங் மேசன்ரி அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ உள்ள அந்த பில்டிங்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கட்டியிருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா மேசன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிக் லே பண்ணுறதா இருக்கட்டும், வெல்லோட கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த களத்தில் இறங்கி பண்ணுற வேலை தான் மேசன்ரி. ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதோட டிசைன். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். ஸோ ஒரு வீடியும் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது, தட் இஸ் வெல் கனெக்டட் டு த மெயின் ட்ரைனேஜ் சிஸ்டம். அந்த மெயின் ட்ரைனேஜ் சிஸ்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மேன் ஹோல்ஸ் இருக்கும் உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் ஹைஜீனும் பப்ளிக் ஹெல்த்தும். ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முழுக்கமே வந்து ஒரே ஒரு வெயிட்ஸ் அண்ட் மெஷர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கேஜி, டன் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிராம்ஸ். ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து ஒரே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சாலிட் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஆர்டிசனல் பேஸ். அக்ரிகல்ச்சரும் வந்து சூப்பர்பாக இருந்திருக்கு, ஏன்னா அந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன க்ராப்ஸ் எல்லாம் வளர்த்துனாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஆர்டிசனல் பேஸ். ஸோ இப்போ இதுலேருந்து சப்யூனிட்ஸாக நிறைய ஆர்டிசன்ஸ் வந்து உருவானாங்க, நிறைய கைவித்தை தெரிஞ்சவங்க. ஸோ இது வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் ஒரு அர்பன் சிவிலைசேஷன்னு சொல்கிறாங்க, அண்ட் அதோட டிக்ளைன் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் திருப்பி படிச்சிங்க அப்படின்னா ஞாபகம் வரும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ 6th standard புக், பட் இதில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு புக்லேயும் வந்து நீங்கள் கிளப்பின் பண்ணி எடுத்து நோட்ஸை சிலபஸ் படி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், இல்லை சிலபஸ் படி நீங்கள் எடுத்து ஆர்டரில் வந்து படிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த லெசன் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு நான் சிலபஸ் அகைன் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டவுன் பிளானிங். ஸோ டவுன் பிளானிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இஸ் a unique feature of the Indus civilization. The Harappan city had 2 planned areas. இப்போ ஹரப்பன் சிட்டிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பிளான்ட் ஏரியா இருந்திருக்கு. ஸோ இதில் 2 பிளான்ட் ஏரியா ஹரப்பாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து அப்பர் டவுனாக பிரிச்சிருப்பாங்க, இன்னொன்று வந்து லோவர் டவுன். அப்பர் டவுனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 3ஆக பிரியுது. த பார்ட் ஆஃப் த சிட்டி to the west was higher and it was called citadel. Citadel அப்படிங்கிற இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஸோ இந்த பார்ட் வந்து ஹையராக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சிட்டாடல்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் சிட்டி அப்படின்னா டுவர்ட்ஸ் த வெஸ்ட் பார்ட் தான் இந்த ஹையர் எலிவேட்டட் லேண்ட் இருக்கும். ஸோ அதை தான் வந்து அப்பர் டவுனாக மாற்றிருப்பாங்க. இட் வாஸ் யூஸ்ட் பை த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ இந்த அப்பர் டவுனை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இது எல்லாமே பிளானிங் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ ஆப்வியஸாக அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அங்கே இருந்திருக்கணும். அப்புறம் இந்த கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, த கிரேட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு மொஹஞ்சடாரோவில். ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குன்னா அப்பர் டவுனில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு லோவர் டவுனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா த பார்ட் ஆஃப் த சிட்டி டு த ஈஸ்ட் வாஸ் லோவர் பட் லார்ஜர். ஸோ அப்பர் டவுன் வந்து ஸ்மாலராக தான் இருக்கும் நீங்கள் வந்து லோவர் டவுன் கூட கம்பேர் பண்ணும்போது. அண்டு அப்பர் டவுன் வந்து வெஸ்ட் சைடில் இருக்கும், லோவர் டவுன் வந்து ஈஸ்ட் சைடில் இருக்கும். இட் வாஸ் இன்ஹாபிட்டட் பை காமன் பீப்புள். ஸோ சாதாரண மக்கள் வந்து லோவர் டவுனில் இருப்பாங்க, இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து இருப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நீங்கள் இன்கேஸ் மெயின்ஸுக்கு எழுதுறீங்க அப்படின்னா ஹரப்பாவே நீங்கள் 2ஆக பிரித்து அப்பர் டவுன் லோவர் டவுன் அந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் மெஹர்கர். மெஹர்கர் வந்து த ப்ரீகர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மெஹர்கர் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மெஹர்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியோலித்திக் சைட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் 2 யூனிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஹிஸ்ட்ரி போர்ஷனில், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷனலாக இருக்கட்டும். ஸோ அதில் வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆர் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் சைட்ஸாக பிரியும்.
ஸோ இது வந்து ஆதி காலத்து நடுவில் அதுக்கப்புறம் புது டைமில் இந்த நியோலித்திக்கில் தான் அக்ரிகல்ச்சரே உருவாகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஹண்டர்ஸ் கேதரர்ஸாக தான் இருந்தாங்க. இந்த நியோலித்திக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நியோலித்திக் சைட்டு ஒன் ஆஃப் த சைட், நிறைய நியோலித்திக் சைட்ஸ் இருக்குது சரிங்களா. இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் 2021 எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரிக்ஸ் பிளேலிஸ்ட்டை பார்க்க சொல்லியிருந்தேன். அதை புர்ஸா ஹோம் அப்படின்னு ஒரு டவுன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு சைட்டு. ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜம்முவில் இருக்குது. அது இந்த வருஷம் UPSC கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே கேட்டுட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், இந்த சைட் இங்கே தான் இருக்குது, நியோலித்திக்னா என்ன, அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து வேறு எந்த கான்செப்ட்ஸும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நியோலித்திக் அப்படிங்கிறது ஆதி காலத்து சைட். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் நியர் போலன் பேசின் ஆஃப் பலுச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். ஸோ மெஹர்கர் வந்துட்டு இந்தியாவில் கிடையாது. இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஓகே, இந்த மேப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மேப்பில் இல்லை. ஸோ மெஹர்கர் வந்து நியோலித்திக் சைட், இது ஹரப்பன் சிவிலைசேஷன் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது சரிங்களா. ஸோ எங்கே அப்படின்னா நியர்லி த போலன் பேசன் கிட்டே இருக்குது ஆஃப் பலுச்சிஸ்தான். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சைட்ஸ் நோன். இட் ஷோஸ் எவிடன்சஸ் ஆஃப் ஃபார்மிங். நான் நியோலித்திக் சைட்னா அக்ரிகல்ச்சர்னு சொன்னேன். அண்ட் ஹர்டிங் டன் பை மேன் இன் வெரி ஏர்லி டைம்ஸ். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் Neolithic culture existed in Mehergar as early as 7000 BC. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து டைம் லைன் வரும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நியோலித்திக் கல்ச்சர், இந்த நியோலித்திக் சைட், நியோலித்திக் கல்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா as early as 7000 BCலேயே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3300. யோசிச்சு பாருங்கள், 7000 எங்கே இருக்குது, 7000 எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேனுக்கு அப்புறம் தான் 3300 தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கும் கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கேப். ஸோ அந்த டைமில் இருந்தது தான் வந்து நியோலித்திக் கல்ச்சர், நியோலித்திக் சைட். அது மெஹர்கரில் பாகிஸ்தானில் இருந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ். இது வந்து நம்ம அர்பன் பிளானிங் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அர்பன் சிவிலைசேஷன் ஏன் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனோட யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் பாருங்கள், இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் அப்சர்வ் டு ஹேவ் அ கிரிட் பேட்டர்ன். நான் சொன்னேன் இல்லையா, கிரிட் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் கிரிட் பேட்டர்ன். ஸோ இது வந்து ரோடாக இருக்கும். ஸோ இதுக்கு சைடில் வந்து இங்கே வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் அப்சர்வ் டு ஹேவ் அ கிரிட் பேட்டர்ன். They were straight running from north to south and east to west and intersected each other at right angles. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நேராக இப்படி ஸ்ட்ரீட் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகும் ஒரு இடத்துல. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாத்வே இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் ரைட் ஆங்கிள்ஸில். ஸோ த ரோட்ஸ் ஆர் வைட் வித் ரவுண்டட் கார்னர்ஸ். ஸோ இப்போ இந்த ரோடு வந்து ரொம்ப வைடாக இருக்குது, அதோட வித்து வந்து வைடாக இருக்கும். கார்னர்ஸில் வந்து இட் வில் பி ரவுண்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி. நெக்ஸ்ட், ஹவுசஸ் வேர் பில்ட் ஆன் போத் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட். த ஹவுசஸ் வேர் ஈதர் 1 or 2 story. ஸ்டோரி அப்படின்னா எவ்வளோ ஃப்ளோர் அப்படின்னு. ஸோ இதர் 1 floor-ஆக இருக்கலாம், இல்லை 2 floors-ஆக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. Most of the houses had many rooms and courtyards as well, and a well. Each house had toilets and bathrooms. ஸோ கோர்ட்யார்ட் இருக்கும், முன்னாடி அந்த பெரிய இடம் இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு வீட்டுக்கும் ஒரு வெல் இருக்கும், நிறைய ரூம்ஸ் இருக்கும், டாய்லெட்ஸ் இருக்குது, பாத்ரூம்ஸ் இருக்குது. அதனால தான் இதை வந்து ஹைஜீனிக் அப்படின்னு சொல்கிறோம். த ஹவுசஸ் were built using baked bricks, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் மோட்டார். ஸோ மோட்டார் அப்படின்னா அந்த பிரிக்கை வந்து ஒரு பிரிக்கும் இன்னொரு பிரிக்கையும் பைண்ட் பண்ணுறக்காக அந்த பண்ணியிருக்கிற அந்த கலவை. ஸோ சன்ரைடு பிரிக்ஸ் வேர் ஆல்சோ யூஸ்ட். ஸோ பேர்ன்ட் பிரிக்ஸ் மட்டும் இல்லை, சன்னில் வச்சு ட்ரை பண்ண பிரிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிரிக்ஸ் வேர் யூனிஃபார்ம் சைஸில் தான் இருந்திருக்கு. அண்ட் அவங்க ரூஃப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தலைக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டைமில் தான் வந்து இந்த ஸ்லாண்டிங் ரூஃப் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த காலத்துலேயே வந்து இண்டஸ் வேலியில் ஃப்ளாட் ரூஃப்ஸ் இருந்திருக்கு. There is no conclusive evidence of the presence of palaces or places of worship. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ பேலஸ், அந்த பெரிய காசில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ராஜாக்கான காசில் அந்த மாதிரி இப்போ முகல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேலஸ் இருக்கும். அண்ட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், கடவுளை கும்பிடுற போகிற டெம்பிள் இல்லை பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், சர்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. மாஸ்க் ஆர் எனிதிங். ஸோ வை burnt bricks ஆர் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அது எரிக்க அது வந்து ஸ்ட்ராங் ஆயிரும், ஹார்ட் ஆயிரும், டியூரபிள், ரொம்ப காலத்துக்கு வரும், ஃபயர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அண்ட் வில் நாட் டிசால்வ் இன். ஸோ வாட்டர்லேயும் ரெயின்லேயும் வந்து கலந்து வீக் ஆயிடாது பில்டிங். அதனால தான் burnt bricks வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிறது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் கேரக்டரைஸ்ட் பை த யூஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மேட் ஆஃப் பிரான்ஸ்.
ஸோ இது என்ன ஏஜ் அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து என்ன மெட்டல்ஸ் இருக்கோ அதை வச்சு ஏஜ் சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்த டைம் வந்து பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரான்ஸை வச்சு நிறையா கான்செப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம். மெனி ஆஃப் தீஸ் சிட்டிஸ் ஹேட் கவர்டு ட்ரெயின்ஸ். ஸோ நிறைய இந்த சிட்டிஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின்ஸ் நான் சொன்னேன் மேலே கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. த ட்ரெயின்ஸ் வேர் கவர்டு வித் ஸ்லாப்ஸ் ஆர் பிரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஸ்லாபு இல்லைனா வந்து பிரிக்கை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈச் ட்ரெயின் ஹேட் அ ஜென்டில் ஸ்லோப் ஸோ தட் த வாட்டர் குட் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி ஸ்லோப் இருந்தால் தான் ஒரு வீட்டிலேருந்து வர தண்ணி வந்து ஒரு மெயின் ட்ரைனேஜ் போய் சேரும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் அந்த இடத்துல தண்ணி தேங்கி நின்றோம். ஸோ அந்தளவுக்கு பிளானிங் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. ஹோல்ஸ் வேர் ப்ரொவைடட், நான் சொன்னேன். ஸோ அந்தந்த இடத்துல வந்து மேன்ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ட்ரெயினை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஸோ ஹவுஸ் ட்ரெயின்ஸ் பாஸ்ட் பிலோ மெனி லேன்ஸ். ஹவுஸ் ட்ரெயின்ஸ் பாஸ்ட் பிலோ மெனி லேன்ஸ் பிஃபோர் ஃபைனலி எம்டிங் இன் டு த மெயின் ட்ரெயின். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு வீட்டிலேருந்து வர ஒரு வீட்டிலேருந்தும் வந்து நாட் பைப், அந்த லேன்லேருந்து வந்து இதான் லேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே மேக் பண்ணியிருப்பாங்க ஒரு குழி மாதிரி. ஸோ அது மாதிரி எல்லாம் வந்து ஒரே லேனில் சேர்ந்து அதுக்கப்புறம் மெயின் ட்ரெயினில் எம்டி ஆகிடும். ஸோ எவ்ரி ஹவுஸ் ஹேட் இட்ஸ் ஓன் சோக் பிட் இருக்குது. சோக் பிட் அப்படின்னா அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுற இடம், விச் கலெக்டட் ஆல் த செடிமெண்ட்ஸ் அண்ட் அலவுட் ஒன்லி த வாட்டர் டு ஃப்ளோ இன் டு த ஸ்ட்ரீட் ட்ரெயின். ஸோ இந்த சோக் பிட்டில் வந்து சோக் பிட்னா ஒரு குழி மாதிரி. ஸோ அதில் வந்து ஹியூமன் வேஸ்ட்டு, இந்த கிச்சன் வேஸ்ட், இது எல்லாமே போயிடும். அதில் சாலிட் எல்லாம் இதில் கலெக்ட் ஆகிட்டு ஸோ இந்த சோக் பிட்லேருந்து மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபில்டர் ஆகி வெறும் இந்த வாட்டர் மட்டும் தான் வெளியில் மெயின் ட்ரெயினுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பிளானிங் பண்ணியிருக்காங்க. மெயின் சாலிட் வேஸ்ட்டெல்லாம் வந்து அடியில் ஒரு குழிக்குள்ளே போகிற மாதிரியும், லிக்விட் மட்டும் வெளியில் ட்ரெயினில் வந்து போகிற மாதிரி. ஸோ நான் கிரேட் பாத் சொன்னேன், மொஹஞ்சடாரோ. இது வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த டவுனில் இருக்கும். ஸோ த கிரேட் பாத் வாஸ் அ லார்ஜ், இது வந்து இதுதான் லார்ஜ் ரெக்டாங்குலர் டேங்க் இன் அ கோர்ட்யார்ட். ஸோ பெரிய ஒரு இடத்துல வந்து டேங்க் இருக்கும். இட் மே பி த ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இந்த தண்ணி வந்து லீக்கேஜே ஆகாது. த பாத் வாஸ் லைன்ட் வித் பிரிக்ஸ் coated with plaster and made watertight using layers of natural bitumen. Bitumen அப்படின்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பைண்டிங் மெட்டீரியல். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மண் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது எல்லாத்தையுமே பைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த பாத் there were steps on the north and south leading into the tank. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கேயும் இருக்கும் டேங்க்குக்கு போகிற மாதிரி. அண்ட் there were rooms on 3 sides. ஸோ இந்த பாத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 சைடு பக்கம் வந்து ரூம்ஸ் இருந்திருக்கு. சரிங்களா? And water was drawn from the well located in the courtyard and drained out after use. ஸோ இந்த கிரேட் பாத்தில் குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அவங்க அந்த தண்ணி யூஸ் பண்ணக்கப்புறம் அது வெல் அண்ட் தென் ட்ரெயின் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து த கிரேட் கிரானரி வந்து ஹரப்பாவில் இருக்குது. கிரேட் பாத் வந்து எப்படி மோகன்ஜாடாவில் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இந்த கிரேட் கிரானரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேசிவ் பில்டிங் வித் ஸ்ட்ராங் பிரிக் ஃபவுண்டேஷன் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கிரானரி. அதுதான் அந்த கிரானரி. ஸோ இதில் ஸ்டோர் பண்ணுவாங்க கிரானரிஸில். ஸோ ஒரு கியூபிக்கல்லையும் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. கிரானரிஸ் were used to store food grains, the remains of wheat. ஸோ இந்த கிரானரி எல்லாம் திறந்து பார்த்தீங்க, இதுக்கு என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்திருக்கும். ஸோ ஒரு இடத்தையும் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வீட்டு, பார்லி, மில்லட், சீசேம் அண்ட் பல்சஸ் ஹவ் பின் ஃபவுண்ட் இன் தேர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த க்ராப்ஸையும் கொடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்னெல்லாம் வளர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேபிள் ஃபுட் தான் வீட், அதுக்கப்புறம் பார்லி, மில்லட் பாலிசி இருக்குது இந்தியாவில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீசேம், பல்சஸ் இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ த கிரானரி வித் வால்ஸ் மேட் ஆஃப் மட் பிரிக் which are still in a good condition have been discovered in ராக்கிகாரி. ஸோ ராக்கிகாரி வந்து ஹரியானாவில் இருக்குது. பாருங்கள் ஹரியானாவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ராக்கிகாரி அப்படிங்கிற இடத்துல இன்னுமே வந்து இந்த கிரானரி ஒன் ஆஃப் த கிரானரி நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிலாங்கிங் டு மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ். ஸோ இந்த ஹரப்பன் ஃபேஸே வந்து எப்படி நம்ம பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி ஓல்டு, மிடில், அதுக்கப்புறம் மெச்சூர்னு பிரிப்பாங்க. ஸோ மெச்சூர் ஃபேஸில் பிலாங் ஆகிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அது, அதனால தான் இன்னும் உயிரோடு இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி ஹால். ஸோ த அசம்பிளி ஹால் வாஸ் another ஹியூஜ் பப்ளிக் பில்டிங். அசம்பிளி ஹால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் மோகன்ஜாடாரோவில் இருக்குது. இட் வாஸ் அ மல்டிபில்லர்ட் ஹால். ஸோ இந்த அசம்பிளி ஹால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் ஆப்வியஸாக இன்னும் தோண்டிங்கன்னா கீழே வரும். ஸோ இது வந்து பில்லர் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. 20 pillars in a 4 row to support the roof.
ஸோ மேலே இருக்க ரூஃபை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ பீம்ஸ் வந்திருக்கு, அந்த காலத்தில் பீம்ஸ் இல்லை இல்லையா. ஸோ பில்லர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை சப்போர்ட் பண்ணுவாங்க மேலே இருக்க ரூஃபை. நெக்ஸ்ட் ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பன்ஸ் were கிரேட் ட்ரேடர்ஸ், நல்லா ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ் நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி மெஷர்ஸ் were used by them. they used sticks with marks to measure the length. ஸோ ஒரு லென்த் அப்படின்னா ஒரு லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பெரிய குச்சி, அதில் வந்து மார்க்ஸ் இருக்கும், அதை வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் தி யூஸ்ட் கார்ட்ஸ் வித் ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸ். ஸோ இது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கார்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து இந்த இப்போ நீங்கள் இருக்கிற கார்லாம் ஸ்பைக்ஸ் மாதிரி பார்த்துருப்பீங்க, அது இருக்காது, சும்மா நார்மலான வீலாக இருக்கும். ஸோ தேர் இஸ் எவிடன்ஸ் ஃபார் எக்ஸ்டென்சிவ் மேரிடைம் ட்ரேட் நல்லா நடந்திருக்கு, நம்ம பார்த்தோம் தோலவிரா லோத்தல்லாம். ஸோ யார் கூடனா மெசப்போட்டேமியா கூட. இண்டஸ் சீல்ஸ் ஹேவ் பின் ஃபவுண்ட் அஸ் ஃபார் அஸ் மெசப்போட்டேமியாவோட இன்னொரு நேம் வந்து சுமேரியன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சும்மர், அங்கே வந்து இண்டஸ் சீல் கண்டுபிடிச்சிருக்காங்க, விச் இஸ் மாடர்ன் டே மெசப்போட்டேமியா அப்படிங்கிறது மாடர்ன் டே ஈராக், குவைத் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சிரியா. நான் சென்ட்ரல் ஏஷியன் சொன்னேன் இல்லையா, அதுதான். ஸோ கிங் நாரம்சின் ஆஃப் அக்காதியன் எம்பையர், சுமேரியன் எம்பையரில் இருக்கிற கிங் தான் வந்து நாரம்சின், பாட் ஜுவல்லரி ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் மெலுகா. ஸோ மெலுகா அப்படிங்கிறது வந்து இண்டஸ் ரீஜனை சுற்றி இருக்கிற ரீஜன் தான் மெலுகான்னு கூப்பிடுவாங்க அவங்க. ஸோ அங்கே வந்து அக்கேடியன் எம்பையரை சார்ந்தவர், ஐ மீன் சுமேரியன் ரீஜன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இராக்கோ குவைத்தோ இல்லை சிரியாவில் சேர்ந்த ஒரு கிங் வந்து இந்தியாவில், தட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து கோல்டு ஜுவல்லரி வாங்கியிருக்காரு. ஸோ வாஸ் மென்ஷன்ட் இன் அன் எபிக் ரிகார்டிங் நாரம்சின். ஸோ இந்த நாரம்சின்னை பற்றி எழுதும் போது இது எழுதியிருக்காங்க. Cylindrical seals similar to those found in Persian Gulf and Mesopotamia have also been found in the Indus area. ஸோ இந்த மாதிரி சுற்றி சிலிண்ட்ரிக்கல் ரவுண்டாக இருக்கிற சீல்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா பர்ஷியன் கல்ஃப் கிட்டேயும், ஐ மீன் இந்த வெஸ்ட் ஏஷியா பகுதிகள் அண்ட் மெசப்போட்டேமியாவில் இருந்திருக்கு. ஸோ அது வந்து அங்கேருந்த சீல்ஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் ஷோ த ட்ரேட் லிங்க் பிட்வீன் தீஸ் டூ ஏரியாஸ். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் மெசப்போட்டேமியன் சிவிலைசேஷனுக்கும் நல்ல ஒரு ட்ரேட் ரிலேஷன் இருந்திருக்கு. So that naval dockyard have been discovered in Lothal. நான் சொன்ன ஆல்ரெடி லோத்தல் வந்து ஒரு நேவல் டாக்யார்ட். இட் ஷோஸ் த மேரிடைம் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி இண்டஸ் பீப்பிள் வந்து எவ்வளோ கப்பல் வழியாக வந்து அண்ட் ட்ரேடுக்காக கப்பலை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ டாக்யார்ட் அட் லோத்தல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்ஸ் நிற்கிற இடம் தான் டாக்யார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லோத்தல் இஸ் சிட்டுவேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ட்ரிபியூட்டரி ஆஃப் சபர்மதி ரிவர் இன் குஜராத். ஸோ குஜராத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோத்தல் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அங்கே ட்ரிபியூட்டரி ஆஃப் சபர்மதி ரிவரோட ட்ரிபியூட்டரி, ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரிஸில் தான் வந்து லோத்தல் இருக்குது. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லீடர் இன் மோஹஞ்சடாரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் இருந்திருக்கு. சரிங்களா, a sculpture of a seated male has been unearthed in a building with a headband. ஸோ ஒரு ஹெட்பேண்டும் அவர் போட்டிருக்காரு. ஹெட்பேண்ட்னா இப்போ இங்கே போட்டிருக்காரு பாருங்கள், இதுதான் ஹெட்பேண்ட் on the forehead and a smaller ornament on the right upper armல. ஸோ இதுதான் அவரோட ஆர்ம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி இருந்திருக்கு, அம்யூலெட் மாதிரி. ஸோ இஸ் ஹேர் வந்து கேர்ஃபுல்லி கோம்ட் அண்ட் பியர்ட் ஃபைன்லி ட்ரிம்டு. ஸோ ஹேரை வந்து நீட்டாக சீவிருக்காங்க அண்ட் பியர்டை வந்து இங்கே பாருங்கள் ஃபைனாக ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 2 holes beneath the ear suggest that the head ornament might have been attached till the ear. ஸோ இந்த காதில் வந்து 2 holes இருந்திருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஹெட்டில் இருக்கிற ஆர்னமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இயர் கூட அட்டாச் ஆகிருக்கும், இப்படி அட்டாச் ஆகிருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் த லெஃப்ட் ஷோல்டர் இஸ் கவர்டு வித் ஷால் லைக் கார்மெண்ட் டெக்கரேட்டட் வித் டிசைன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ரிங்ஸ். ஸோ இவருக்கு வந்து லெஃப்ட் ஷோல்டரில் வந்து ஒரு ஷால் மாதிரி போத்திருக்காங்க, அதில் நிறைய காஸ்ட்லியான ஃப்ளவர்ஸ் அண்ட் ரிங்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. சரிங்களா, அண்ட் திஸ் ஷால் பேட்டர்ன் இஸ் யூஸ்ட் பை பீப்புள் ஈவன் டுடே இன் தோஸ் ஏரியா. ஸோ அந்த நார்த்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே பீப்புள் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஷால் இவர் யூஸ் பண்ண ஷால் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறாங்க இனிமே. நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி. ஸோ இண்டஸ் பீப்புள் ஹேட் டெவலப்ட் அ சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஐவரி ஸ்கேல் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத். ஸோ லோத்தல் பற்றி நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதும் போது இதெல்லாம் எழுதலாம், கிளப்பின் பண்ணி மேப்பில் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ மேப் ப்ராக்டிஸ் வந்து போயிட்டுருக்கு, மேப் ப்ராக்டிஸ் வந்து 500 rupeesக்கு போயிட்டுருக்கு, ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலுக்கு. சரிங்களா, ஸோ ஐவரி ஸ்கேல் ஃபவுண்ட் இன் லோத்தலில் வந்து இந்த ஸ்கேல் ஐவரியில் மேக் பண்ணியிருக்கிற அந்த ஸ்கேலை கண்டுபிடிச்சிருக்காங்க இன் குஜராத். ஏன்னா அங்கே ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு, அதனால தான். is 1704 mm, the smallest division ever recorded on a scale of
அதர் கண்டெம்பரரி சிவிலைசேஷன். ஸோ அப்போ இருக்கிற மெசோபொட்டேமியன், சைனீஸ், ஈஜிப்ஷியன் சிவிலைசேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குட்டியான டிவிஷனாக இருக்குது. ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒரு ஸ்கேலுக்கும் இன்னொரு ஸ்கேலுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மாலஸ்ட்டு டிவிஷன் வந்து இது தான், நம்மக்கிட்ட இருக்கிற சீல் தான் அப்படிங்கிறாங்க. The word civilization comes from the Latin word civis, which means city அப்படின்னு சொல்கிறாங்க. So the little statue was found at Mohenjo-daro. இந்த little statue தான். When Sir John Marshall saw the statue, knowing as the dancing girl, he said, ஸோ இது வந்து டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மோகன்ஜாடாரோவில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஜான் மார்ஷல், when I first saw them, I found it difficult to believe that they were a prehistoric modeling அப்படிங்கிறது இவர் நம்பவே முடியல. Such as this was unknown in any ancient worlds up to the age of Greece. ஸோ இதை பற்றி யாருக்குமே வந்து தெரியல, க்ரீஸில் இருக்கிற ஏன்ஷியன்ட் மக்கள் கூட தெரியாது அப்படிங்கிறாரு. I thought that these figures had found their way into levels some 3000 years old to which they properly belonged. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சீல் வந்து ஒரு 3000 வருடங்களுக்கு நம்ம முன்னாடி போகும்போது அந்த பீரியடுக்கு பிலாங் ஆகிருக்கிற ஒரு சீல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சீலை பற்றி ஏன்ஷியன்ட் வேர்ல்டு, நீங்கள் க்ரீஸ் வந்து ரொம்ப பழமையான ஒரு இடம், ஸோ அங்கே கூட கேட்டால் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ கேவிடி காம்ப்ளெக்ஸ், கோர்க்கை, வஞ்சை, தொண்டி, spread over Afghanistan and Pakistan, has many places. Names of those were mentioned in Sangam literature. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. கொர்க்கை, வஞ்சி அண்ட் தொண்டை அப்படிங்கிறது தான் தொண்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்ப்ரெட் ஓவர் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் ஹேஸ் மெனி பிளேசஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் தோஸ் வேர் மென்ஷன்ட் இன் த சங்கம் லிட்ரேச்சர். ஸோ இந்த ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தானில் இருக்கிற இடங்கள்ல வந்து சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கொர்க்கை, வஞ்சி, தொண்டை, அப்புறம் மற்றை, உரை, அப்புறம் அண்ட் குடல்கர் அதை நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் இன் பாகிஸ்தான். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறது நம்மளோட சங்கம் லிட்ரேச்சரில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கூர்கே அண்ட் பூம்புகார் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன் ஆப்கானிஸ்தான் ஆர் ரிலேட்டட் டு த சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த சங்கம் ஏஜ். ஸோ சங்கம் ஏஜில் வந்து இந்த பூம்புகாரும் குர்கை பற்றியும் வந்து எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஆப்கானிஸ்தானில் இருக்குது, சரிங்களா. ஸோ த நேம்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் காவ்ரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காவ்ரி அண்ட் த பொருன்ஸ் இன் ஆப்கானிஸ்தான் அண்ட் த ரிவர்ஸ் தட் இஸ் காவேரி வாலா அண்ட் போர்னை இன் பாகிஸ்தான் ஆல்சோ அக்கர் இந்த சங்கம் லிட்ரேச்சர். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். இப்போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நேம்ஸ் வந்து சங்கம் லிட்ரேச்சரில் இருக்கிற கான்செப்ட்ஸ், இப்போ காவேரி அப்படிங்கிறது நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ரிலேட்டட் நேம்ஸ். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொர்க்கை இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இடங்கள். ஸோ கொர்க்கை இந்த மாதிரியெல்லாம். ஸோ இதெல்லாமே எதில் இருக்குது, காவேரி வாலா பாருங்கள், பாகிஸ்தானில் இருக்குது. இதெல்லாமே நம்மளோட சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ டிட் யூ நோ த ஹிடன் ட்ரெஷரர்ஸ் ஆஃப் த Indus civilization, treasures of this Indus civilization. So inscriptions written in a script of those times. So inscriptions written in the script of those times can provide us information about customs, practices and other aspects of any place or time. So inscriptions அப்படிங்கிறது அவங்க எழுதியிருக்கிற அந்த ஃபார்ம். So far the Indus script has not been deciphered. ஸோ இது வரைக்குமே வந்து அதோட மீனிங் என்ன, இப்போ நான் வந்து இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட மீனிங்லாம் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படிலாம் லெட்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டுபிடிக்கவே முடியாது, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், பட் இந்த இண்டஸ் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்ம சால்வ் பண்ண முடியல. Therefore we must look for other clues to know about the Indus people. ஸோ அவங்களோட இண்டஸ் பீப்புள் பற்றியும் அவங்க லைஃப் ஸ்டைல் பற்றியும் வந்து ஸ்கிரிப்ட்லேருந்து தெரிஞ்சுக்க முடியல. ஸோ நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் தான் பார்க்கணும். அவங்க வேர் பண்ணியிருக்கிற அப்பேரல் பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் வேர் இன் காமன் யூஸ். ஸோ காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. clay spindles unearthed suggest that yarn was spun. ஸோ இந்த கிளாத் மேக்கிங்காக வந்து அந்த காட்டன் பால் வந்து மேக் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த காட்டன் மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் வந்து அவங்க கிளாத் மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க.
லவ் அண்ட் பீஸ்ன்னு பார்க்கும்போது செட்டில்மெண்ட்ஸ் வேர் பில்ட் ஆன் ஜாயிண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் எலிவேட்டட் கிரவுண்ட். ஸோ இன்கேஸ் வந்து தண்ணி வந்து தேங்கி நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி எலிவேட்டட் கிரவுண்ட்ஸில் செட்டில்மெண்ட்ஸ் வீடு கட்டியிருக்காங்க. அண்ட் த இண்டஸ் சிவிலைசேஷன் சீம்ஸ் டு ஹேவ் பின் அ பீஸ்ஃபுல் ஒன் தான். சண்டைலாம் இந்த மாதிரி வார் அந்த மாதிரி கிடையாது. ஸோ லேட்டர் டைமில் மஹஜனபதாஸ், ஜனபதாஸ், அதுக்கப்புறம் வந்து குப்தாஸ், மௌரியாஸ், அப்புறம் சாக்காஸ், குஷனாஸ், இந்த மாதிரி லைனாக வரவங்க வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் சண்டை போட்டு தான் அந்த இடத்த கேப்சர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இங்கே அப்படி இல்லை, பீஸ் லவ்விங் பீப்புள். அண்ட் ஃபியூ வெப்பன்ஸும் இருந்தது, அதுக்குன்னு வெப்பன்ஸே இல்லாமலாம் இல்லை. வேர் ஃபவுண்ட் அண்ட் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் ஆர்மி. ஸோ இந்த மாதிரி ஆர்மியெல்லாம் கிடையாது, வெப்பன்ஸ் ஆனால் இருந்தது. தே டிஸ்பிளேட் தேர் ஸ்டேட்டஸ் வித் கார்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி தான் வந்து அப்பேரல், அவங்க துணி போடுற அந்த துணியும் அவங்க வச்சிருக்கிற ஜுவல்லரியை வச்சு தான் அவங்களோட ஸ்டேட்டஸை டிட்டர்மைன் பண்ண முடியும். அண்ட் தே ஹேட் அன் அட்வான்ஸ் சிவிக் சென்ஸ். ஸோ இதுதான் சிவிலைசேஷன்னா, இப்படி தான் நம்ம சொசைட்டியாக இருக்கணும்னா இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் அவங்களுக்கு இருந்தது. ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னமெண்ட்ஸ் வேர் பாப்புலர் அமாங் மென் அண்ட் விமன். ரெண்டு பேருமே ஆர்னமெண்ட்ஸ் வேர் பண்ணாங்க, ஜுவல்லரி. அண்ட் தே அடோன் தெம்செல்ஃப் வித் நெக்லஸ் போட்டிருப்பாங்க, ஆம்லெட்ஸ் கையில் போடுறது, பேங்கிள்ஸ் அண்ட் ஃபிங்கர் ரிங்ஸ், இயர் ஸ்டட்ஸ், ஆங்க்லெட்ஸ், கொலுஸ், இதெல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ த ஆர்னமெண்ட்ஸ் வேர் மேட் ஆஃப், ஸோ ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், ஐவரி, அப்புறம் ஷெல், காப்பர், டெரகோட்டா, ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ், இது எல்லாமே வந்து இருந்திருக்கு. ஹார்ஸ் அண்ட் அயன் வே அன்னோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸில் ஹார்ஸோட போன் வந்து லாஸ்ட் இயர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது என்ன சைட் அப்படிங்கிறது நீங்கள் கூகுள் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ஹார்ஸோட ரிமைன்ஸ். ஸோ அது என்ன சைட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ காப்பர் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ்ட் பை ஹியூமன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எந்த மெட்டல் வந்து ஹியூமன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா காப்பர் தான், சரிங்களா? அது வந்து சால்கோலித்திக் ஏஜ் வரும். ஸோ பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் கண்டெம்பரரி சால்கோலித்திக் வரும். ஸோ அதில் வந்து காப்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போதான் ஃபஸ்ட்டு டைம் காப்பர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இண்டஸ் பீப்புள் யூஸ்ட் ரெட் ஸ்குவாட் ஸ்டோன் கேள்விப்பட்டிருப்பீங்க, கால்டு கார்னிலியன், டு டிசைன் ஜுவல்லரியில் வந்து அங்கங்கே பீட்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு. ஹூ கவர்ன்ட் தெம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு கவர்னிங் அத்தாரிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அது எலிவேட்டட் டவுன், அப்பர் பார்ட் ஆஃப் த டவுன், சிட்டாடெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஹிஸ்டோரியன்ஸ் பிலீவ் தட் தேர் எக்ஸிஸ்டட் அ சென்ட்ரல் அத்தாரிட்டி தட் கண்ட்ரோல் பிளானிங் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் ட்ரேட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் அண்ட் பீஸ் இன் த சிட்டி. இது எல்லாமே கண்டிப்பாக யாருன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிறது தெரியுது. ஆக்குபேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் பீப்புள் இஸ் நாட் நோன். எது அப்படிங்கிறது தெரியல, பட் இருந்தாலும் அக்ரிகல்ச்சர், handicrafts, pottery making, jewelry making, weaving, carpentry and trading, இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஹோலிஸ்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் வே மர்ச்சன்ட்ஸ் இருந்திருக்காங்க, ட்ரேடர்ஸ், ஆர்டிசன்ஸ், இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேக் பண்ணுறது, இது எல்லாமே இவங்களோட வேலை. ஸோ ரேரிங் ஆஃப் கேட்டில் வாஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன். ஸோ ஆதி காலத்துலேருந்தே வந்து எவ்வளோ கவுஸ், எவ்வளோ கோட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட சொத்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் ஆஃப் தோஸ் டைம்ஸ் நியூ ஹவு டு யூஸ் த பாட்டர்ஸ் வீல். ஸோ பாட்டர்ஸ் வீல்னால் அந்த பாட்டரி மேக் பண்ணுற வீலை வச்சு தண்ணி ட்ரா பண்ணுவாங்க, பாட்டரி மேக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அனிமல்ஸை. பாட்ரி மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா, பாட்ரி வாஸ் ப்ராக்டிஸ்ட் யூஸிங் த பாட்டர்ஸ் வீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் வெல் ஃபயர்டு. இந்த பாட்ரி வந்து மேக் பண்ணக்கப்புறம் நல்லா நெருப்பு வச்சு எரிய விடுவாங்க. ஸோ அந்த வக்கிப்பிலெலாம் போட்டு. ஸோ பாட்டரிஸ் வேர் ரெட் இன் கலர் வித் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இன் பிளாக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் கலரில் இருக்கும். அண்ட் இதில் வந்து அங்கங்கே ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ், ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ்லாம் பிளாக் கலரில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் த ப்ரோக்கன் பீஸ் ஆஃப் பாட்டரி ஹேவ் அனிமல் ஃபிகர்ஸ் இருந்திருக்கு அண்ட் ஜாமெட்ரிக் டிசைன்ஸ்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்ன்னு வந்தீங்க அப்படின்னா நம்ம எதுவும் பார்த்தோம், லைக் டெம்பிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வி டோன்ட் ஹேவ் எனி எவிடன்ஸ் பாயிண்டிங் டு ஸ்பெசிஃபிக் டைட்டிஸ் ஆர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எதுவும் இல்லை. தேர் மைட் ஹேவ் பின் வர்ஷிப் ஆஃப் மதர் காடஸ், ஸோ விச் சிம்பிளைசஸ் ஃபர்டிலிட்டி. ஸோ ஒரு ஃபீமேலோட ஃபர்டிலிட்டியை வந்து குறிக்கிற மாதிரி மதர் காடஸ் இருந்திருக்காங்க, விச் இஸ் கன்க்ளூடட் பேஸ்ட் அப்பான் த எக்ஸ்கவேஷன் ஆஃப் செவரல் ஃபீமேல் ஃபிகரின்ஸ் இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மதர் காடஸ் வந்து இருந்ததா அப்படிங்கிறது கன்வே பண்ண விரும்புகிறாங்க. டாய் கல்ச்சர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய டாய்ஸ் இருந்திருக்கு, மினியேச்சர் டாய்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. டாய் லைக் பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் இருந்திருக்கு வித் மூவபிள் ஹெட்.
காட்ஸ் கவுஸ் வித் மூபிள் ஹெட்ஸ். ஸோ லிம்ஸ் இருந்திருக்கு, கையில் நம்ம அந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. க்ளே பால்ஸ், அப்புறம் டைனி டால், ஸ்மால் க்ளே மங்கி இருந்திருக்கு. அப்புறம் டெரகோட்டா ஸ்குவிரில்ஸ் இருந்திருக்கு, அது ஸ்குவிரில் வந்து நட் சாப்பிட்ற மாதிரி. க்ளே டாக்ஸ் இருக்குது. அண்ட் மேல் டான்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி டாய்ஸ்லாம். தே மேட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் யூஸிங் டெரகோட்டா விச் ஷோ தட் தே என்ஜாய்ட் பிளேயிங். ஸோ இவங்களுக்கு விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ த ஏர்லியஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங் வாஸ் டெவலப்ட் பை த சுமேரியன்ஸ். ஸோ நம்ம சுமேரியன்ஸ், மெசபோட்டேமியன்ஸ் தான் வந்து சுமேரியன்ஸ்னு பார்த்தோம். ஸோ இவங்க தான் ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இவங்க தான் கண்டுபிடிச்சதே. ஸோ வாட் ஹேப்பன் டு ஹரப்பன்ஸ், என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட் ஹேப்பன் டு த ஹரப்பன்ஸ், ஹரப்பன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா by 900 BC, 1900 BC, the Harappan culture had started declining. ஸோ அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் இஸ் அசியூம் தட் த சிவிலைசேஷன் மெட் வித். ஸோ என்னென்ன அசம்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது டிக்ளைன் அப்படிங்கிற கான்செப்டே தனியாக வந்து நம்மளோட சிலபஸில் இருக்குது இல்லையா. ஸோ ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ் வந்து வந்திருக்கும், ஏன்னா இண்டஸ் ரிவரில் தானே இருக்காங்க பேங்க்ஸில். இக்கோலாஜிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கும், என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடந்திருக்கும். இல்லை அப்படின்னா வெளி உலகத்துலேருந்து, ஐ மீன் இந்த லேண்டை விட்டு வெளியில் ஃபாரினர்ஸ் உள்ளே வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இல்லை அங்கே வந்து ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி, எர்த் குவேக்கோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் குவேக் மாதிரியே வந்து வேறு ஏதாவது. அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். ஒன்று வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாட்ரேட் கிளைமேட்லேருந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டுக்கு மாறி இருக்கலாம். டீஃபாரஸ்டேஷன், நிறைய ஃபாரஸ்ட்டை அழித்து அவங்க அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தியிருக்கிறனால டீஃபாரஸ்டேஷன் ஆகிருக்கும். அண்ட் இல்லைனா ஒரு எபிடமிக். ஸோ இப்போ வந்து பேண்டமிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம். இது எல்லாமே காரணங்களாக சொல்கிறாங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் மொஹஞ்சடாரோ ஹேஸ் பின் டிக்ளேர்ட் அஸ் த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் பை யுனெஸ்கோ. ஸோ இது வந்து டுயூனோவில் கொடுத்துருந்தாங்களா. ஸோ இப்போ வந்து தோலவீராவை வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறனால தான் இந்த வருஷம் அது ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக வந்திருந்தது. ஓகே, ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் ஸ்டாண்டர்ட் டூல் ஃபார் ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னா அதில் இருக்கிற கார்பன் அதை பார்த்து எவ்வளோ ஓல்டு அந்த மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது C14 மெத்தட்னு சொல்லுவாங்க. So the radiocarbon method uses the radioactive isotope of carbon. So இதுதான் isotope C14 called carbon-14 to determine the age of an object. ஸோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற கார்பன் ஐசோடோப் C14 ஐசோடோப்பை இதில் வந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்குது அப்படி வச்சு அதோட ஏஜை கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இண்டஸ் சிவிலைசேஷன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட் இஸ் அமாங் த ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஈஜிப்ஷியன், அதுக்கப்புறம் இண்டஸ், சைனீஸ், சுமேரியன். ஸோ இதில் வந்து ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்ட். இட் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் அமாங் த 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். இது 4லேயும் பெரிய சிவிலைசேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ் தான். த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் சிவிலைசேஷன். ஸோ இங்கே தான் பிளானிங்கிற கான்செப்ட்னே ஆரம்பிச்சிருக்கு. த இண்டஸ் ஆல்சோ ஹேட் அட்வான்ஸ்ட் சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ட்ரைனேஜ் அண்ட் சானிடேஷன் சிஸ்டம் பார்க்கல. அண்ட் தேர் வாஸ் ஹை சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ். அந்த பப்ளிக் ஹெல்த்தை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்படி நம்ம வாழ்ந்தால் இப்படி நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ இதோட சம்மரி பார்த்துருவோம். So when man began to live in a settled life, it marked the dawn of civilization. ஸோ ஒரு செட்டில் லைஃப் ஆரம்பிச்சக்கப்புறம் தான் சிவிலைசேஷன் ஆரம்பிக்குது. ஸோ ரிவர் வேலிஸ் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன். ரிவர் கிட்ட தான் வந்து அந்த வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. ஹரப்பன் கல்ச்சர் வாஸ் மெயின்லி அர்பன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். அண்ட் cities were planned with covered drainage and straight wide road இருந்திருக்கு, cutting each other at right angles. And the people of that time had great engineering skills இருந்திருக்கு. Great Bath is one of the earliest public tank அப்படின்னு சொல்லலாம். ஸோ the civilization extended from, ஸோ இந்த சிவிலைசேஷன் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்ரான் கோஸ்ட் ஆஃப் பலுச்சிஸ்தான். ஸோ இந்த வெஸ்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த இது வெஸ்ட் சைடில் வந்து மக்ரான் கோஸ்ட். அதுக்கப்புறம் காகர் ஹக்ரா ரிவர் வந்து இங்கே காகர் ஹக்ரா இந்த ஈஸ்ட். அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் பக்கம் வந்து போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் ஆப்கானிஸ்தான். அண்ட் அப்படியே வந்து சவுத்து பக்கம் வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ இதுதான் வந்து இதோட எக்ஸ்டென்ட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
ஸோ glossary கொடுத்துருக்காங்க. ஸோ பிட்டுமென்லாம் என்னென்னு பார்த்தோம். இட்ஸ் அ பைண்டிங் மெட்டீரியல், வாட்டர் ப்ரூஃப் தார். ஸோ ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ எல்ஸ்வேர்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சமச்சீர் புக்கில் கொடுத்துட்டே இருப்பாங்க. த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா பில்ட் பை கிங் ஹுஃபு இன் 2500 BC வாஸ் பில்ட் பை லைம்ஸ்டோன்ஸால் கட்டியிருக்காங்க இது. தென் மெசபோட்டேமியா சுமேரியன் பீரியட் உர் ஜிக்குராட் built by King Ur-Nammu in honor of moon god Sin. ஸோ இது வந்து சுமேரியா மெசபோட்டேமியாவில் இருக்குது. அண்ட் அபு சிம்பிள் சைட் ஆஃப் 2 temples built by Egyptian king Ramesses II. ஸோ இது வந்து 2 டெம்பிள், 2 temples இது வந்து ஈஜிப்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. ஸோ இந்த 1 words எல்லாம் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். இதோட PDF வேணும் அப்படின்னாலும் டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள், இல்லை கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலபஸ் வச்சு எப்போவுமே படிங்க. சிலபஸ் வச்சு படிக்கிறதுனால வந்து உங்களுக்கு நிறையா கான்செப்ட்ஸ் வந்து புரியும், சரிங்களா? ஸோ இதில் நார்மலாக நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதோட ஆரிஜின், அதோட டேட், ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கடைசியாக வந்து இந்த லெசனோட எண்டில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஏன் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆச்சு, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஸோ அங்கே எப்படி மக்கள் வந்து சர்வை பண்ணாங்க, அக்ரிகல்ச்சராக, ஃபார்மிங்காக, இல்லை பாட்ரியா, ஆர்டிசனாக, மர்ச்சன்ஸாக, வீவர்ஸாக, ட்ரேடர்ஸாக, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, மிச்ச உலகத்தோடு எப்படி கனெக்ட் ஆனாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்ட் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, சீல்ஸ் இருக்குது, பாட்டரி இருக்குது, பீட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆர்கிடெக்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இதுதான். ஆர்கிடெக்சரில் பில்டிங் டைப்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரோட்வேஸ் பார்த்தோம், பப்ளிக் டேங்க் பார்த்தோம், கிரானரி பார்த்தோம், சிட்டாடல் பார்த்தோம். இது எல்லாமே வந்து கான்செப்ட். ஸோ நார்மலாக ஒரு சிலபஸ் வச்சு படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபுல் கான்செப்டை நீங்கள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி தான். ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அதை டீகோட் பண்ணி அந்த சிலபஸை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வெறும் இந்த 6th standard புக்கை மட்டும் வச்சே உங்களால் இந்த சிலபஸில் இருக்கிற கான்செப்ட்ஸை முடிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வேரியஸ் இப்போ 6th 7th NCERTயில் இருக்கிற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கும்போது அதில் இருக்கிற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதெல்லாம் கிளப்பின் பண்ணி நீங்கள் ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுத ட்ரை பண்ணலாம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை அதை பற்றி மட்டும் கேட்க மாட்டாங்க. இதை வந்து வேறு ஏதாவது ஒரு சிவிலைசேஷன் கூட கம்பேர் பண்ணி கூட கேட்கலாம். அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஒரு சிலபஸை வச்சு ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் முடிக்கிறீங்க அப்படின்னா இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் தி ஃப்ரெண்ட்ஸ் டூ. அண்ட் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் கோர்ஸ் நம்ம ஸ்டடி படியில் போயிட்டுருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி NCERTலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.